நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்டர் 1 பற்றி, அதாவது டைமர் 1ல் கவுண்டரை மாற்ற போகிறோம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோலாம் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்புறம் டைமர் 0 எப்படி கவுண்டர் பண்ணுறது அதை பற்றிலாம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இந்த வீடியோவில் வந்துட்டு கவுண்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் யூசுவல் இதோடைய ரெஜிஸ்டர்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் டைமர் 0க்கும் டைமர் 1க்கும்? ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு அடுத்தடுத்த விஷயத்தை போகும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா, நீங்கள் டைமர் 0 பண்ணும்போது 255 வரைக்கும் தான் ரேஞ்ச் இருக்கும். அதாவது அது வந்துட்டு 8 பிட்டு இல்லையா? இதே நீங்கள் வந்துட்டு டைமர் 1 பண்ணும்போது 65535 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். ஏன்னா அது 16 பிட்டு. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா உங்களால் வந்துட்டு நிறைய இதை வந்து கவுண்ட் பண்ண முடியும். அது இந்த மாதிரி அதிக வேல்யூ இருக்கிறதுனால தான் டைமர் 1 வந்துட்டு கேப்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க, கம்பேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. கேப்சர் கம்பேருக்கு இதாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ ஏன்னா அதிகமான வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ரீசன் தான். இது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒன்லி ஃபார் கவுண்டர் டைமர் மட்டும் தான். இது வந்துட்டு கேப்சருக்கு யூஸ் பண்ணலாம், கம்பேருக்கு யூஸ் பண்ணலாம், கவுண்டருக்கு யூஸ் பண்ணலாம். பிடபிள்யூஎம் வந்துட்டு டைமர் 2, அதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இது புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இது வந்து தெளிவாக இருக்கணும். ரொம்ப மைண்டில் வந்து ஃபிக்ஸ்ட் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து மூவ் பண்ணலாம். இப்போது டைமர் எதுக்கு பண்ணுறோம் தெரிஞ்சிருச்சு, டைமர் 1க்கு ஏன் கவுண்டர் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ லெட் ஸ்டார்ட் ரெஜிஸ்டர் வந்துட்டு என்னது அப்படின்னா, நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா T1 கான் அப்படின்ற ரெஜிஸ்டர்லாம் இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் வந்துட்டு பிட் 7 இருக்குது, பிட் 6, இது ரெண்டுமே அன்இம்ப்ளிமெண்ட்டு. ஸோ ரீடா 0, இந்த பிட்டில் வந்துட்டு அன்இம்ப்ளிமெண்ட். நீங்கள் இப்போ டேட்டா ஷீட் உங்களுக்கு மேலே பிரிண்ட் பண்ணிட்டே இருப்பேன், நான் வந்துட்டு இருக்கும், நீங்கள் பார்த்து தெரியும். அடுத்து 5, இது யார் அப்படின்னா CKPS1, ஏதாவது ப்ரீஸ்கேல், கிளாக் ப்ரீஸ்கேல். ஓகே, டைமர் 1ல் கிளாக் ப்ரீஸ்கேல் ஃபர்ஸ்ட் பிட்டு. 4th பிட் யார் அப்படின்னா T1 CKPS0 சொல்லுவாங்க. இது வந்துட்டு இப்போ 00 பண்ணிங்கன்னா ப்ரீஸ்கேல் வந்து 1 செட் ஆகும். 01 பண்ணிங்கன்னா ப்ரீஸ்கேல் வந்து 2 செட் ஆகும். 10 அப்படின்னா 4 செட் ஆகும். 11 அப்படின்னா 8 செட் ஆகும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பக்கத்துலேயே ஒரு டேப்லெட் காலம் போட்டிருப்பேன், அதை பார்த்து தெரியும். பட் நான் ரூல்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, நீ கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்பவுமே வந்துட்டு ப்ரீஸ்கேலோட வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் 1 இருக்கணும். ஏன் 1 இருக்கணும்? ஒவ்வொரு ப்ரெஸ்க்கும் எனக்கு ரிசல்ட் தேவை. அதனால வந்துட்டு எப்பயும் அந்த என்ன பண்ண 0 செட் பண்ணிப்பேன். ஏன்னா அது என்ன 1ன்ற ப்ரீஸ்கேல் கொடுக்குது. 1:1 அதானே. இதெல்லாம் 1:2, 1:4, 1:8 இதுதான் இது. ஸோ அதனால் இப்போ 00 கொடுத்துக்கணும். அடுத்து 3rd பிட், 3வது பிட் யார் அப்படின்னா T1 டைமர் 1 ஆசிலேட்டர் என்னேபிள் சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு நமக்கு படித்து சொன்னால் புரியாது. ஏன் புரியாது நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது கேப்சர் கம்பேர் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா அந்த பின்னு சம்மந்தப்பட்டது இது. அதுவும் இல்லாமல் ஸ்லீப் மோடை எனேபிள் பண்ணும் அப்படின்றது நான் போனதே சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இது ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கேப்சர் கம்பேரில் ஆசிலேட்டர் ஆன் ஆகுன்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஸோ ரீட் ஆஸ் 0. ரைட்டா? ஸோ அடுத்த பிட்டு, செகண்ட் பிட் யார் கிராஸ் போட்டுருக்க, செகண்ட் பிட் யார் அப்படின்னா T1 சிங்க் NC. இது யார் அப்படின்னா இந்த பிட்டு 0 இருந்தால் ஆக்டிவேட் ஆகும், 1 இருந்தால் ஆஃப் ஆகும். 1 இருந்தால் டிசேபிள், 0 தான் ஆக்டிவேட். 0 ஃபார் ஆன், 1 ஃபார் ஆஃப். ஸோ என்ன ஆஃப் ஆன் அப்படின்னா, நீங்கள் கவுண்டர் பண்ணுறீங்க இல்லையா, கவுண்டர்ன்றது இஸ் நத்திங் பட் எக்ஸ்டர்னல் கிளாக். ஸோ கவுண்டர் நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன், எக்ஸ்டர்னல் கிளாக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். இதே வந்து டைமர் வந்துட்டு எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னா இட்ஸ் இன்டர்னல் கிளாக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆமாம் தானே? எக்ஸ்ட்ரா கிளாக் கவுண்டர் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் கிளாக்கை சொல்லி கொடுத்துருந்தேன். டைமர் அப்படிங்கிறது இன்டர்னல் கிளாக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் 0 பண்ணிங்க அப்படின்னா இந்த கிளாக்கோட சிங்க் ஆகும் கவுண்டர் அப்படிங்கிறது. நீங்கள் 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளாக்கோட சிங்க் ஆகாது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் கிளாக்கோட சிங்க் ஆகணுமா இல்லையா அப்படின்ட்டு சொல்கிறது தான் டைமர் 1 சிங்க். ரைட்டா? ஸோ அது நீங்கள் வந்துட்டு சிங்க்ரனஸ் ஆகணுமா இல்லையா, இல்லை தனியாக வேறு ஏதாவது பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்கிற சிங்க்ரனஸ் அந்த பிட் தான் இது டைமர் 1 சிங்க்ரனஸ். அது நம்ம 0 பண்ணிக்கலாம். ரீடா 0. அடுத்த பிட் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிட்டு டைமர் TMR 1 CS. இது எப்பயும் சிம்பிள் தாங்க. CS கிளாக் செலக்ட், அதாவது 0 அப்படின்னா டிஃபால்ட்டாக டைமரு, 1 அப்படின்னா கவுண்டர். ஸோ டேட்டா ஷீட் எப்படி போட்டிருப்பாங்கன்னா எக்ஸ்டர்னல் கிளாக்கா ஆர் இன்டர்னல் கிளாக்கா. எக்ஸ்டர்னல் கிளாக் மீன்ஸ் இங்கே நான் ஆல்ரெடி எழுதிருக்கேன் தெரியுதா, எக்ஸ்டர்னல் கிளாக் மீன்ஸ் கவுண்டர் யூஸ் பண்ண போகிறீங்க, இன்டர்னல் கிளாக்னா டைமர் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. 0 பண்ணிட்டீங்க, 1 பண்ணிட்டு கவுண்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரைசிங் ஏஜ் மட்டும்தான் அது வந்துட்டு கண்டுபிடிக்கும். அதாவது எப்படின்னா, நான் அதையும் உங்களுக்கு நான் படம் பக்கத்தில் போட்டிருப்பேன். அதில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹையாக இருக்கும். அது எப்போ வந்துட்டு லோவாகும், திரும்ப லோ ஆகிட்டு திரும்ப எப்போ ஹை ஆகும். ஸோ இந்த இடம்
ஸோ லோ டு ஹை இந்த ரைசிங் ஏஜ் அப்போ தான் ஒரு இன்க்ரிமெண்ட் நமக்கு நடக்கும். ஒரு ஆரோ இந்த வரைஞ்சிருக்கு இதே மாதிரி படம் உங்களுக்கு நான் பக்கத்தில் போட்டிருக்கேன். ஸோ ரைசிங் ஆகிற இடம் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். இப்படி இருக்குது லோ. ஸோ இந்த இடம் மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடம். ஸோ இந்த இடத்த கவுண்ட் பண்ணவே முடியாது இதில். ஸோ டைமர் ஒன்றும் இருக்க ஃபீச்சர்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ 0 பண்ணிட்டீங்கன்னா ரைசிங் ஏஜை மட்டும் தான் பண்ண முடியும், ஃபாலிங் ஏஜை அதை கவுண்ட் பண்ண முடியாது. அதுதான் இதோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ இது ஒரு இருக்குது இந்த மாதிரி. அடுத்து யார் 1 சொல்லிட்டுனா அப்புறம் பிட்டு 0 ஒன்று இருக்குது. பிட்டு 0 இங்கே கீழே எழுதுகிறேன். TMR ஆன் 1 போட்டு ஆன் போடுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, 0 பண்ணால் ஆஃப் ஆகும் டைமரு, 1 பண்ணால் டைமர் ஆன் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்ன வேல்யூ நமக்கு இதுக்கு வரும் வேணும் நமக்கு போடணும் அப்படின்னா எப்பயும் போல் T1 con ஈக்குவல் டு 0B எழுதிக்கலாம், பைனரி எழுதலாம். பிட் 7 வந்துட்டு என்னது 0, பிட் 6 வந்துட்டு 0, பிட் 5 வந்துட்டு அதுவும் 0 தான், 0 0, 4 0 தான் போட்டேன். 3 வந்துட்டு அதுவும் 0 தான். 2 வந்துட்டு ஆஸ் யூஷுவல் 0 பண்ணது ஆன் ஆகும் சொல்லிட்டுனா அப்போ அது 0 பண்ணிக்கலாம். 1 மட்டும் என்ன பண்ணுறேன், இப்போது கவுண்டர்னு ஆன் பண்ணுறேன், அப்போ அதுக்கு 1 பண்ணணும். டைமரை ஆன் பண்ணுறேன், அப்போ அதுக்கு 1 பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் 4 நாளாக பிரிச்சுக்கலாமா, இது 4 பிட்டு, இது 4 பிட்டு. ஸோ 8421 எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 0. அடுத்து 8421 2 + 1 வந்து 3. ஸோ 3 தான் ஆன்சர். ஸோ T1 con 3 போட்டால் வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போது டைமர் ஆன் பண்ணிட்டோம், கவுண்டர் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த 16 பிட் சொன்னோம் இல்லையா, 16 பிட் அப்படிங்கிறது பிட் பிக்கில் வந்துட்டு 8 பிட் ஒரு ரெஜிஸ்டர்லேயும் இன்னொரு 8 பிட் ஒரு ரெஜிஸ்டர்லையும் ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது எல்லையும் ஹெச்லையும் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிற சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அதை நான் எப்படி நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு சிம்பிளாக எடுத்துக்கலாமா, TMR1H ஒன்று இருக்குது, TMR1L ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்துட்டு 8 பிட் ஃபஸ்ட்டு செகண்ட் 8 பிட் இதை ஸ்டோர் பண்ணணும், ஃபஸ்ட்டு 8 பிட் இதில் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு இப்போது 0101 1011 அப்படின்னு வச்சுக்கலாமா. இதே வந்துட்டு 1011 00 ஏதோ சம் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஏதோ சம் வேல்யூ ஸ்டோர் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாமா. இப்போ நீங்கள் ஆர்கேட் பண்ணுறீங்க, அதாவது ஆட் பண்ணுறீங்க, ஆர்கேட் சிம்பிள் இது ஆட் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆர்கேட் தானே பண்ணுறோம். ஸோ இது பண்ணால் 1 வரும், இது பண்ணாலும் 1 தான் வரும், இது பண்ணால் 0, இது ஆர்கேட் பண்ணால் இது வந்துட்டு 1 வரும், இதுக்கு 1 1 1 1. ஸோ ஆட் பண்ணால் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் வருது இல்லையா, அன்ரிலேட்டட் ஆன்சர். அப்போ இது ஆட் பண்ணுறது தப்பான ப்ரொசீஜர் இல்லையா. ஸோ நமக்கு கடைசி ரிசல்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அதுவும் 16 பிட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த எல்லாம் அப்படியே வச்சுக்கலாம், இதான் ஃபஸ்ட்டு 8 பிட்டு. ஸோ இந்த ஹெச் மட்டும் என்ன பண்ணுறோம்னா 8 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம், ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம், ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ ஷிஃப்ட் பண்ண எந்திரமாகும், நான் பெருசாக எழுதுறேன். TMR1H அப்படிங்கிற ஷிஃப்ட் பண்ண பிறகு ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1011 0010. ஸோ 8 டைம்ஸ் ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த 8 பிளேஸ் என்னவா இருக்குன்னா 00 தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட டைமர் ரெஜிஸ்டரோட வேல்யூ என்ன ஆயிடுச்சுன்னா 16 பிட் ஆயிடுச்சா. ஷிஃப்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணி ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிருக்கு, இந்த இடம் கேப் பண்ணிச்சு. ஸோ இப்போ TMR1 வேல்யூ போட்டு ஆட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட்டாக 00 தான் இருக்கும், இந்த இடத்துல வேல்யூ வரும் இப்போ நமக்கு 0101 1011. ஸோ ஏன்னா இது ஷிஃப்ட் பண்ணிட்டேன், ஷிஃப்ட் பண்ணாமல் இருக்குது, அதனால இந்த இடம் 0வாக இருக்கும், ஷிஃப்ட் பண்ணதால் இந்த இடம் 0வாக இருக்கும். ஓகே, இப்போ ஆர்கேட் பண்ணி பார்க்கலாமா. 1 1 0 1 1 0 1 0 0 1 0 0 1 1 0 1. ஸோ தெரியுதா, இது வந்து ஹெச்சோட வேல்யூ, இது எல்லோட வேல்யூ. ஸோ ஷிஃப்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வேரியபிள் வந்துட்டு ஒரு ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேல்யூக்குள்ளே இருக்குது, வேரியபிளுக்குள்ளே இருக்குது. இது sprintf அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எல்சியில் பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆயிரும். ஃபார்முலா பிரிண்ட் பண்ணி அதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் ஒரு 2 8 பிட்டை ரைட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணும்போது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி சொல்லி கொடுத்த மாதிரி அந்த 0.03 அப்படின்ற வேல்யூ T1 கானில் போட்டு எப்படி அதை கவுண்ட் பண்ணி அந்த டேட்டா இது மாதிரி இந்த ஸ்டெப்பில் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ணுறோன்னா வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இதான் கான்செப்ட்டுங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.